வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டை கிறிஸ்டிக்ல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த வாய்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் சொல்லிட்டு வீடியோக்குள்ள டைரக்டா போயிடுவோமா? சரி, ஓகேங்க. இன்னைக்கு F50 பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 0.53% ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்னைக்கு. அடுத்து குளோபல் மார்க்கெட்ல எப்பயும் போல தொடர்ந்து பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. மற்றபடி எந்த பஞ்சாயத்துமே இல்லை. அதே மாதிரி குளோபல்ல இந்த பேரல் ரேட்டா இருக்கல, ஆயில் பேரல் ரேட் அதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இன்றைய சம்பவத்துல பார்க்கணும் அப்படின்னா, இன்றைய சம்பவம் எஃப்ஐடி நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா எஃப்ஐயுமே வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 69 கோடி வாங்கியிருக்காங்க. டிஏ தாங்க தூக்கி நிறுத்திருக்கான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4650 கோடிக்கு டிஏ வாங்கி தள்ளியிருக்காங்க. அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருமா, ஜியோ பஜாஜ் ஃபைனான்ஸ். ஓகே, எதுக்கு ஜியோ சொல்றது இல்லை, பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 4.03% ஹை ஆயிருக்காங்க புதுசா. அதாவது அவங்களோட 52 வீக்கோட ஹையை பிரேக் பண்ணி மேல போயிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. அடுத்து சூடாய் மோட்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லீடர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ சேஞ்ச் அப்படின்னா, இப்போ இவரு தாங்க லீடர்ஷிப் தர்மகாரோ. ஓகே, இவங்க தான் வந்து புது லீடரா வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. புது சிஇஓ வந்திருக்காங்க. அடுத்து 2030 கிட்டத்தட்ட 5 பில்லியனுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், எங்களோட பிளானட்டை அதிகப்படுத்த போறோம்ங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். இது இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்துருச்சுங்க நியூஸ். ஏர் இந்தியால இன்னும் பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். என்னப்பா ஒரு நியூஸுமே அறிவிக்கலன்னு பார்த்தா அதை அறிவிச்சிட்டால என்ன, அதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இது வந்து அபிஷியலான அறிவிப்பு இல்லை, பேச்சுவார்த்தை அறிவிப்பு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 ஏர்கிராஃப்ட். ஓகே, 300 ஏர்கிராஃப்ட் பக்கம் அவர்கிட்ட வாங்க போறாங்க அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. இன்க்ளூட் அதுல ஒயிட் பாடி ஜெட் கிட்டத்தட்ட 80 to 100 பக்கம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சிக்னலிங் அக்ரெசிவா, ஓகே, அக்ரெசிவா அவங்களோட இதை எக்ஸ்பெண்ட் பண்றதா எக்ஸ்பெண்ட் பண்ணி ஆவன் நம்ம எப்படி ஜெயிச்சு ஆவான்னு இருக்கோம். அந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பிளான்ல ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்காங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட்டா மட்டும் 51 கோடின்னு வச்சுக்கோமே. 51 கோடி பில்லியன். ஓகே, 51 பில்லியன். ஓகே, 51 கோடியில 51 பில்லியன் பக்கம் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் மட்டும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கட்டம் கட்டிடுவோம். கட்டியாச்சு. அடுத்து HDFC லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டா மட்டுமே 4.47 பில்லியன் பக்கம் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை கட்டணும்னா வேண்டாம், இதை பத்தி கட்ட வேண்டாம். அடுத்து இந்த கேஇசி இண்டஸ்ட்ரி, இவங்க வந்து ஆர்டர் கிடைச்சிருக்க. கிட்டத்தட்ட ஆர்டர் எவ்வளவுக்கு அப்படின்னா ஒர்த்து கிட்டத்தட்ட 1038 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எங்க இருந்து ப்ரோ அப்படின்னா, நம்ம ஊர்ல இருந்து இல்ல, சவுதி அரேபியால இருந்து கிடைச்சிருக்குங்க. ஆர்டர் எங்க இருந்து கிடைச்சிருக்கு, சவுதி அரேபியால இருந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஊர்ல ஆர்டர் கிடைச்சா பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே டிலே ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சவுதி அரேபியா அதாவது வெளியில இருந்து வருது அப்படிங்கிறப்ப கன் மாதிரி இருக்கும். அடுத்து ஓபராய் ரியாலிட்டியுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்டா கிட்டத்தட்ட 7.6 பில்லியனுக்கு நெட் ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கட்டம் கட்டுவோம். இவனையும் கட்டம் கட்டியாச்சா. அடுத்து ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட், அதாவது அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்குன்னா ஜோதி ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டர்க்கி ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ 2000 இதுக்கு நான் இந்த அளவுக்கு உள்ளாகிறேன். டர்க்கி ப்ராஜெக்ட் 286 கோடிக்கு கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு விடாது. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் கேபிட்டல் சர்வீஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுமே ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பில்லியன் பக்கம். ஓகே, நல்ல ப்ராஃபிட்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஆன்சர் ஒன், இந்த இது ஓகே, நான் ஏன் பேர் படிக்கல அப்படின்னா சொல்றேன். இது கட்டம்னா வட்டம் போட்டுவோம். வட்டத்துக்கும் கட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல, நான் சொல்றேன். ஓகே, இனி நம்ம பார்க்கறதுல கட்டம் கட்டினது இவன் ஒருத்தன். ஓகேவா,
வட்டம் போட்டது இந்த 3 பேரும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். சில விஷயத்தை நான் இங்க ஓப்பனா பேச முடியாது. ஏன்னா என்னது திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் இல்லையா? சரி, இதை 3யுமே நல்லா தெளிவா பார்த்துக்கங்க சரிங்களா? இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அதே மாதிரியே நீ மார்க்கெட் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி நீ நிறைய நல்ல நியூஸ் வந்துருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னும் மேலே போய் பிரேக் பண்ணி கிட்ட 25,450 அதுக்கு மேலே போகிறதுக்கே நிறைய சான்சஸ், சாரி 25,500 550ன்னு அதுக்கு மேலே போகிறதுக்குள்ள நிறைய சான்சஸ் இருக்கு. பொறுத்து பார்க்கலாம். அப்படி கீழே விழுந்தாலுமே 2025 உடைக்காது, இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். ஓகே, ரொம்பவும் போட்டு பேனிக் ஆகலாம். கரெக்டாக யோசிங்க, போயிட்டா இருங்க, டிசிப்ளினாக இருங்க, ப்ராஃபிட் பண்ணுங்க, அந்த வீட்டில் என்ஜாய் பண்ணுங்க. டாடா, டேக் கேர். திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ். லைக் பண்ணா லைக் போடுங்க. இதில் இருக்க எல்லா விஷயம் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டுக்கான ஐடியா கிடைச்சிடும். டாடா.